செமினார் ஹாலை ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறப்போ அந்த பெண் வந்து பிணமாக கிடந்திருக்கு, ரத்த வெள்ளத்தில் இருந்திருக்கு. 4 மணிக்கு கேமராவில் ஒரு ஆள் உள்ளே வந்துட்டு போகிறதா தெரியுது. 4:40 தான் வெளியே போகிறோம். ஸோ அப்போ அந்த 4 மணிலேருந்து 4:40 தான் இந்த சம்பவம் நடந்திருக்கணும். அந்த பிரின்சிபல் வந்து எதையுமே கண்டுக்கல முதல்ல. என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி அந்த பொண்ணு வந்து எதுக்காக அந்த செமினார் ஹாலுக்கு நைட் போச்சு, தற்கொலையாக இருக்கலாம். பெண் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்குது, அதை வந்து எப்படி தற்கொலையாக இருக்க முடியும்? கை காலெல்லாம் காயம் உடைஞ்சு கிடக்குற மாதிரி கிடக்குது. அதை பார்த்த உடனே தெரியும் எல்லாத்துக்கும். சார் டாக்டர், போலீஸ் ஆஃபீஸரை விட டாக்டருக்கு பார்த்த உடனே இந்த மாதிரி தான் சாவு நடந்திருக்கு, இறப்பு நடந்திருக்குங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். முதல் தப்பு பண்ணது அந்த கல்லூரியினுடைய முதல்வர், பிரின்சிபல் தான். இந்த அட்டாப்சியில் 150 ml அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த 150 ml வந்து எப்போவுமே சான்ஸ் இல்லை. 15 ml கூட இருக்காது. பன்றிக்கு தான் 130 150 ml செமன் வந்து ஒரு டைமில் வரும். மனுஷனுக்கு வந்து 2 ml 3 ml மேலே ஹியூமன் பீயிங்ஸுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து கற்பழிச்சு கொலை செஞ்சானாலே இது வந்து தெரிஞ்ச ஆள் தான் அர்த்தம். தெரியாத வந்து கொலை செஞ்சுட்டு போக மாட்டான். ஏன்னா நாளைக்கு உயிரோடு இருந்தால் அடையாளம் காட்டிடுவாங்க அப்படிங்கிறதுனாலே கொலை செய்வான். இவங்கெல்லாம் பேசிக்கலி சைக்கோஸ் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சைக்கோஸ். இவன் இந்த மாதிரி பொர்னோகிராஃபியை பார்த்துட்டு அதனுடைய உந்துதலில் வந்து அதே போன்று வந்து நடைமுறையில் வந்து செயல்படுத்துகிறான். அதனால தான் இந்த போன்ற ஒரு கொடுமையான வன்முறைகள் நிகழ்த்தப்படுகின்றன. இந்த சஞ்சய் ராய் அவனுடைய ஃபோனில் வயலண்ட் பொர்னோகிராஃபி இருந்திருக்கு. அதாவது பார்ட்னரை வந்து துன்புறுத்துறது, அவங்கள துன்புறுத்தி இவன் வந்து பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்வது. அப்போ வந்து அதில் வந்து இவனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி. அவன் அந்த மாதிரி ஒரு குற்றவாளிகள் நம்ம வந்து கைது செய்கிறப்போ நமக்கு வந்து பயங்கரமாக ஒரு கோபத்தோடு இருப்போம். ஷூட் பண்ணிடலான்னு தோணும் அவனை. முன்னாள் டிஜிபி ரவி ஐபிஎஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கொல்கட்டா பெண் மருத்துவருடைய கொலை வழக்கு பெரிய அளவுக்கு ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு. நிறைய பேருடைய மனசையும் கலங்கடிச்சிருக்கு. இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் அந்த பெண்ணுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும், அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணுன்றதுக்காக போராட்டத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த தருவாயில் காவல் அதிகாரிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இந்த இன்சிடெண்ட் வந்து நைட்டு 3 மணிக்கு மேலே தான் நடந்திருக்கு. 2:30 மணிக்கு ஒரு மெசேஜ் இந்த பொண்ணு கொடுக்குது தன்னுடைய கசினுக்கு, இது மாதிரி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வழக்கமாக வந்து நைட் டியூட்டி இருக்கும். அந்த மாதிரி பிஜிஸ் மெடிக்கல் டாக்டர் ட்ரெயினிஸ்க்கெல்லாம் 36 மணி நேரம் தொடர்ந்து பயிற்சி. அதனால் அவங்க முழிச்சிட்டு தான் இருக்கணும். வழக்கமாக வந்து 2:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2:30 மணிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு 3 மணிக்கு லேப்டாப்பை வச்சு அப்படியே கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுச்சு. 4 மணிக்கு வந்து கேமராவில் ஒரு ஆள் உள்ளே வந்துட்டு போகிறதா தெரியுது அந்த செமினார் ஹாலில். 4:40 வெளியே போகிறான். ஸோ அப்போ அந்த 4 மணிலேருந்து 4:40 தான் இந்த சம்பவம் நடந்திருக்கணும். இந்த சம்பவம் நடந்த பின்னாடி அவன் வந்து 4:40 போயிடுறான். யார்? அந்த குற்றவாளி. காலையில் 7:30 மணிக்கு அந்த செமினார் ஹாலை ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறப்போ இந்த மாதிரி ஒரு அந்த பெண் வந்து பிணமாக கிடந்திருக்கு, ரத்த வெள்ளத்தில் இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பிரின்சிபலுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த பிரின்சிபல் வந்து எதையுமே கண்டுக்கல முதல்ல. போலீஸுக்கும் தகவல் சொல்லலை உடனடியாக. என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி அந்த பொண்ணு வந்து எதுக்காக அந்த செமினார் ஹாலுக்கு நைட் போச்சு, அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இது வந்து தற்கொலையாக இருக்கலாம், இது வந்து என்ன அப்படிங்கிறத இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர், அந்த கல்லூரியினுடைய அந்த மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையினுடைய முதல்வர் சொல்கிறார் சந்தீப் கோஷ். பெண் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்குது, அதை வந்து எப்படி தற்கொலையாக இருக்க முடியும்? கை காலெல்லாம் காயம் உடைஞ்சு கிடக்கிற மாதிரி கிடக்குது. அதை பார்த்த உடனே தெரியும் எல்லாத்துக்குமே. சார் டாக்டர், போலீஸ் ஆஃபீஸரை விட டாக்டருக்கு பார்த்த உடனே இந்த மாதிரி தான் சாவு நடந்திருக்கு, இறப்பு நடந்திருக்குங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது முதல் தப்பு பண்ணது அந்த கல்லூரியினுடைய முதல்வர், பிரின்சிபல் தான். பெற்றோர்களை வந்து பார்க்கறதுக்கே 2-3 மணி நேரம் டிலே ஆகிருக்கு. அப்புறம் போலீஸ்க்கு வந்து இந்த தகவல் வந்து எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல. அவங்களும் வந்து லேட்டாக தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேஸை. காலையில் 7 மணிக்கு நடந்தது, 11:30 மணிக்கு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தகவல் படி. 4 மணி நேரம் வந்து ஏன் டிலே பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. போலீஸ் வந்து உடனடியாக அந்த சீனுக்கு வந்திருக்கணும். இது நிச்சயமாக வந்து போலீஸ் ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக காவல்துறை வந்து இங்கே டோட்டலி ஃபெயில் இன் திஸ் கேஸ் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். என்ன நடந்ததோ அந்த உண்மை நிலவரத்தை அப்படியே சொல்லணும். எதையுமே மூடி மறைப்பதற்கு கூடாது. இப்போ நான்லாம் வந்து இப்போ காவல்துறை அதிகாரியாக இருந்தப்போ சூசைட் அப்படின்னு ஒன்று நடந்தாலே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இது சூசைட் சார் அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுவேன், நோ, நீ அது சூசைடாகவே இருந்தாலும் முதல்ல வந்து மர்டர் நினச்சிக்கோ. மர்டர் நினச்சிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணு, அப்புறம் ரூல் அவுட் பண்ணு. இது மர்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து ரூல் அவுட் பண்ணு, அப்புறம் தான் நீ சூசைட் வரணும். எடுத்த உடனே சூசைட்னு சொல்லிட்டா அப்போ வந்து நம்ம மைண்ட் என்ன ஆகும், அதில் ஃபிக்ஸ் ஆகி போயிடும். நம்முடைய இன்வெஸ்டிகேஷன் அந்த கோணத்தில் தான் போகும். அதனால வந்து நிறைய உண்மைகளை கண்டடிச்சிருக்கோம். சூசைட்னு சொன்ன கேஸே மர்டராக இருந்திருக்கு. இந்த நிலையில் போலீஸுடைய செயல்பாடு வந்து நீங்களே சொல்கிறீங்க அது ஃபெயில்டு அப்படின்ற இருக்கட்டும், பொதுமக்களுக்கும் அதே ஒரு கோவம் இருந்திருக்கு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் அதிகாரிகளுடைய பாதுகாப்புலாம் வழங்கியிருக்காங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலுடைய முதல்வரை வந்து பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காங்க. அவருக்கான ஆக்ஷன் ஒன்றும் பெருசாக எடுக்கப்படலை. இந்த இடத்துல வந்து ஏதாவது அழுத்தம் இருக்கா சார்? அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த அதில் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து போலீஸை இன்வால்வ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறாங்களா?
இதில் வந்து அந்த சந்தீப் கோஷ் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஒரு முதல்ல எடுத்த உடனே அந்த விக்டிம் இறந்து போன பொண்ணை பற்றி குறை சொல்லியிருக்காரு. அது வந்து தற்கொலைன்னு சொல்லியிருக்காரு. பெற்றோர்கள் உடனடியாக வந்து அனுமதிக்கல. இதனால வந்து ஒரு சந்தேகம் வரதான் செய்யும் எல்லாத்துக்குமே. உடனடியாக வந்து இவர் டிரான்ஸ்ஃபர் இவர் ரிசைன் பண்ணுறார். 2-3 நாளில் வந்து அடுத்த நாள் நினைக்கிறேன் ரிசைன் பண்ணுறாரு. இவர் ரிசைன் பண்ணுறப்போ கவர்மெண்ட் வந்து ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற கொல்கத்தா நேஷனல் ஹாஸ்பிட்டலுடைய டீனாக மாற்றுறாங்க. அது வந்து மக்கள் மத்தியிலையும் சரி, டாக்டர் மத்தியிலையும் சரி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சின்ன ஒரு பிரச்சனையே வந்து சரியாக கையாளாதால ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஆளை நீ மறுபடியும் வேற ஒரு பதவிக்கு போ அப்படின்னு சொன்னது மறுபடியும் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது வந்து அரசாங்கம் செஞ்ச தப்பு. உடனடியாக அந்த மருத்துவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். யாரை? அந்த பிரின்சிபலை சந்தீப் கோஷை அப்போவே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இவங்க இப்போ லேட்டாக நேற்று வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவர் மேலே. அவர் பல கையாடல் பண்ணதாகவும், அவர் வந்து நிறைய வந்து கமிஷன் வாங்கினதாகவும் கான்ட்ராக்டில் அப்படியெல்லாம் வந்து நேற்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆக்ஷன் தான் நம்ம சொல்ல முடியும். நடவடிக்கை எல்லாமே லேட்டாகவே நடக்கிற மாதிரி நம்மளுக்குமே ஒரு பக்கம் தெரியுது. ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கேஸ் வந்து போலீஸ்கிட்ட இருந்து சிபிஐக்கு மாறுச்சு. ஸோ எதனால் பொதுவாகவே ஒரு கேஸ் போலீஸ்கிட்ட இருந்து சிபிஐக்கு மாறுது சார்? மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி லோக்கல் போலீஸ் வந்து சரியாக வந்து இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது போன்ற வந்து ஒரு சென்சேஷனல் கேசஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? அப்போ வந்து நீங்கள் அரசியல் கட்சிகளும் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்குவாங்க, அதை பெரிய லெவலில் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்போ அங்கே கல்கத்தாவிலையும் நடந்திருக்கு. ஆனால் இந்த கொலையானது கற்பழித்து வந்து அவன் கொலை செஞ்சுருக்கிறான். அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கற்பழித்து கொலை செஞ்சானாலே இவன் வந்து தெரிஞ்ச ஆள் தான் அர்த்தம். தெரியாதவன் வந்து கொலை செஞ்சுட்டு போக மாட்டான். ஏன்னா நாளைக்கு உயிரோடு இருந்தால் அடையாளம் காட்டிடுவாங்க அப்படிங்கிறதுனாலேயே கொலை செய்வான். ஸோ இப்போ நீங்கள் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, இந்த பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னவா இருந்திருக்குன்னு. அதுதான் நிறைய பேர் இன்னும் கலங்கடிச்சதுன்னே சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா ரிப்போர்ட்டை ஒன்றும் படிக்கும்போது இவ்வளோ மூர்க்கத்தனமாக ஒரு பொண்ணை கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப அதிர்வலைகளை உருவாக்குச்சு. ஒரு பொண்ணுக்கு சேஃப்டி இல்லை, அதுவும் அவள் வேலை செய்கிற இடத்துல தான் அந்த பொண்ணு தங்கியிருக்கு, அதுவும் ஒரு டாக்டர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பீங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களை எவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு சார்? இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பொறுத்தளவில் எல்லாமே வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க. செமண்ட் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. உள்ள அதை எடுத்துகிட்டு அதை ஸ்வாப் பண்ணி எடுத்து அதை வந்து லேபுக்கு அனுப்பிச்சு அந்த அக்கீஸ்டனுடைய செமனை வச்சு மேட்ச் பண்ணணும். இதில் கண்டிப்பாக தெரியும் உள்ள செமண்ட் இருந்திருக்கு, இதில் டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ யாரோட டிஎன்ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம அக்யூஸ் சந்தேகப்பட்ட நபர்களுடைய செமன் எல்லாமே 10 பேர்த்தோட செமன் எடுக்கலாம். எடுத்துகிட்டு ஒவ்வொன்றையும் மேட்ச் பண்ணோம்னா ரூல் பண்ணிடலாம். இந்த செமனை இது ஒரு மேட்ச் ஆகிருக்கு, இவன் தான் அக்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெஸ்ட் பெங்காலை பொறுத்தல இந்த அட்டாப்சியில் 150 ml அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த 150 ml வந்து எப்போவுமே சான்ஸ் இல்லை, 15 ml கூட இருக்காது. உலகத்திலேயே 130 ml செமன் வரக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் என்னன்னா பன்றி. பன்றிக்கு தான் 130 to 150 ml செமன் வந்து ஒரு டைமில் வரும். மனுஷனுக்கு வந்து 2 ml 3 mlக்கு மேலே ஹியூமன் பீயிங்ஸுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இந்த 150 ml அவங்க வந்து சொன்னது வந்து செமன் கிடையாது. செமன் மேபி ஒரு 2 ml 3 ml இருக்கலாம், மேக்ஸிமம் ஒரு 5-6 ml இருக்கலாம், 10 mlக்குள்ளே இருக்கலாம். மற்ற எல்லாமே ஃப்ளூயிட் இருக்கும். நீங்கள் இறந்து போன பின்னாடி ஃப்ளூயிட் அக்யூமினேஷன் வரும். அந்த செமன் இதெல்லாம் சேர்ந்து எடுக்கிறப்ப அவங்க ஒரு கண்டெய்னரில் போட்டிருக்கலாம். அதை யாராவது வெளியே வந்து பார்த்துட்டு வந்து 150 ml தான் சொல்லியிருப்பாங்களே ஒழிய எந்த டாக்டர்ஸும் 150 ml செமன் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு வதந்தி அந்த சமயத்தில் பரப்பப்பட்டது. அதனால் நம்மை பொறுத்தவரை உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இதனுடைய பின்னணி வேறு ஏதாவது இருக்கா? இந்த பெண் வந்து அங்கே நடக்கிற ஊழல்களை எதிர்த்து ஏதாவது வந்து ஒரு விசில் ப்ளோயராக இருந்து அதன் மூலமாக இந்த பொண்ணை கொல்லணுங்கிற மாதிரி சதி ஏதாவது நடந்ததா? அப்படியே அந்த மாதிரி சதி நடந்ததுன்னா எதற்காக வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் செமினார் ஹாலில் வச்சு தான் கொல்லணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, இந்த சந்தீப் கோஷ் வந்து எதற்காக வந்து இந்த மாதிரி சொன்னார்? இது வந்து ஒரு தற்கொலையாக இருக்கலாம், எதுக்கு அந்த ஹாலுக்கு போச்சுன்னு ஏன் வந்து இறந்து போன பெண்ணை பற்றி குறை சொன்னார் அப்படிங்கிறத நம்ம விசாரிக்கணும். ஏன் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு லேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து நடைமுறையில் வந்து ஒரு சில நேரங்களில் உடனே வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அங்கே ஸ்டேஷனில் போய் புகாரை வாங்கி எஃப்ஐஆர் போடுற டைம் வந்து லேட் ஆகும். ஏன் அந்த நடைமுறை சிக்கலே வந்திருக்கக்கூடாது? நமக்கு எப்போ தகவல் வந்துச்சோ அந்த தகவல் வந்த உடனே
அந்த காவல் நிலையத்தில் ஒரு ஜிடி என்ட்ரி போடுவாங்க. அந்த ஜிடி என்ட்ரி போட்டாலே அந்த டைம் தான் வந்து எஃப்ஐஆரே போடுற டைம். அதெல்லாம் இங்கே எப்படி ஏது அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் கிளியராக தெரிய வரும். இப்போ போஸ்ட்மார்ட்டம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர் வந்து அவருடைய ஃபோன்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் நிறைய போனோகிராஃபிஸ் இருந்திருக்கு. அதுவும் வழக்கத்துக்கு மாறாக அன்யூஷுவலான போனோகிராஃபிஸ் இருந்ததாக தகவல்கள் வெளியாச்சு. இன்வெஸ்டிகேஷனில் அதுதான் சொல்லப்படுது. நீங்கள் உங்களுடைய பணி காலத்தில் போனோகிராஃபிக்கு அகெயின்ஸ்டாக இருந்தீங்க. அதை வந்து ரொம்பவே கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப மூர்க்கமாக இருந்தீங்க. இந்த போனோகிராஃபினால் இது எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டை உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த போர்னோகிராஃபி வந்து நிச்சயமாக வந்து பல காரணங்களில் இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது போன்ற பாலியல் வன்முறைகள் நடத்துவதற்கு முக்கிய காரணமாக இருப்பதில் இந்த போர்னோகிராஃபியும் ஒன்று. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நான் வந்து 2 கேஸ் பார்த்தேன். ஒன்று ராஜபாளையத்துலேயும் திண்டுக்கல்லையும் 2 கேர்ள்ஸை வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த 2 அக்யூஸ்டு, ஒருத்தன் வந்து மைனர் பாய் திண்டுக்கல்ல, ராஜபாளையத்தில் இருந்தவன் வேறு மாநிலத்தை சேர்ந்தவன். 2 பேர்த்துடைய ஃபோன்லேயும் அந்த போர்னோகிராஃபி இருக்குது. இவங்கெல்லாம் பேசிக்கலி சைக்கோஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சைக்கோஸ். இவன் இந்த மாதிரி போர்னோகிராஃபியை பார்த்துட்டு அதனுடைய உந்துதலில் வந்து அதே போன்று வந்து நடைமுறையில் வந்து செயல்படுத்துகிறான். அதனால தான் இந்த போன்ற ஒரு கொடுமையான வன்முறைகள் நிகழ்த்தப்படுகின்றன. இந்த சஞ்சய் ராய், இந்த சிவிக் போலீஸ் வாலண்டியர், இந்த சஞ்சய் ராய், அவனுடைய ஃபோனில் வயலண்ட் போர்னோகிராஃபி இருந்திருக்கு. அது வந்து மேசோச்சிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சாடிஸ்ட், அதாவது பார்ட்னரை வந்து துன்புறுத்துறது, அவங்கள துன்புறுத்தி இவன் வந்து பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்வது. அப்போ வந்து அதில் வந்து இவனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சித்திரவதையாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இவனை பொறுத்தவரை அது மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து மேசோச்சிசம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இவன் வந்து ஒரு ஆட்டிடியூடில் இருந்தவன். இவனுக்கு ஏற்கனவே இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து 4 மனைவிகள், ஒரு பிரெக்னன்ட் மனைவியை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு பெண் மருத்துவருக்கு இவன் வந்து ஃபோனில் மெசேஜ் கொடுத்து உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கான். அதனால் இவன் வந்து ஒரு காம கொடூரகன்னு நினைக்கிறேன் பேசிக்கலி. அதனால தான் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்கான். இவன் தான் அப்படின்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, அவனுடைய ப்ளூடூத் அங்கே கிடந்திருக்கு. அந்த ப்ளூடூத்தில் இவன் ஃபோனை வச்சு பேர் பண்ணுறப்போ அது கனெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்து வந்து சிசிடிவியில் 4 மணிக்கு இவன் தான் உள்ளே போகிறான், 4:40க்கு அந்த ஹாலிருந்து வெளியே வர்றான். அந்த ஃபுட்டேஜும் கிடச்சிருக்கு. அதனால் உறுதியாக இவன் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அவருடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க, ஒருத்தனால இதை வந்து செஞ்சுருக்க முடியாது, பல நபர்கள் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அந்த பல நபர்கள் ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அது சிபிஐ வசம் போயிருக்கு. உங்களை பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய போலீஸ்லாம் என்னதான் போலீஸ்க்கு சில சர்டைன் ரூல்ஸ் இருந்தாலும் சில இடங்களில் போலீஸ் அந்த ரூல்ஸ் வந்து எல்லா வாட்டியும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒருத்தன் அடிக்க வேணாம், சட்டத்தில் வந்து அடிக்கக்கூடாது இருந்தாலும் அந்த டைமில் அடிக்கணும் கோவம் வந்தால் இவன் பண்ண தப்புக்கு பலார்னு ஒன்று வச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணும். சில டைம் நீங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ணியிருப்பீங்க. நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போது அந்த மாதிரி ரேப் விக்டமை வந்து கொடுமைப்படுத்தி கொடூரமாக ஒருத்தன் கொண்டிருக்கான். இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. ஒரு பொண்ணை வந்து சித்திரவதைப்படுத்தி ஒருத்தர் கொண்டிருக்காரு. அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருந்திருக்கும் சார்? அந்த மாதிரி ஒரு குற்றவாளிகள் நம்ம வந்து கைது செய்கிறப்போ நமக்கு வந்து பயங்கரமாக ஒரு கோபத்தோடு இருப்போம். ஷூட் பண்ணிடலான்னு தோணும். அவனை ஷூட் பண்ணுவோம், அவனுடைய ஆணூர் போய் கட் பண்ணுவோம், அந்த சவுதி அரேபியா அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொடுமையான நிகழ்ச்சி பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும். உடனடியாக அவனை என்கவுண்டர் அப்படியே போட்டுட்டா வேறு பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி போலீஸ் வந்து இவனை என்கவுண்டரில் போட்டுட்டாங்க, ஏன்னா இவன் வந்து முக்கியமான குற்றவாளி, எல்லாத்தோட பேர் இவனுக்கு தெரியும், இவன் வெளியே சொல்லிடுவாங்கிறதுக்காக போலீஸ் வந்து சேர்ந்து இவனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். நம்முடைய உணர்ச்சி வந்து இவனை போடலான் இருந்தால் கூட பல்வேறு விஷயங்களை நம்ம சிந்தித்து அப்போ செயல்படணும். சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும். அப்புறம் வந்து மக்கள் ஒப்பீனியன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம செயல்படணும். இப்போது நம்ம ஊரில் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. பெண்களுக்காக தனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அவங்களுக்கான வெஹிக்கிள்ஸ் இருக்குது, பேட்ரோல்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல அவங்களுக்காக ஆப்லாம் உருவாக்கியிருக்கோம். நீங்கள் ஒரு மிஸ்கால் கொடுத்தா போதும் வந்து காப்பாற்றுவோன்னு நிறைய விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெண் வந்து ஹராஸ் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ஒரு இடத்துல துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்காங்க. அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது, கடந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த விஷயத்தில் லேக் ஆகுது? தமிழ்நாடு போலீஸ் வந்து எந்த இடத்துல மிஸ் ஆகுறாங்க? இல்லை போலீஸுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு ஏதாவது மிஸ் ஆகிட்டே இருக்காது? போலீஸுக்கும் மக்களுக்கும் வந்து ஒரு இணைப்பு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைங்க. போலீஸை யாருமே பாராட்டுறது இல்லையே. ஏன்னா
போலீஸுடைய ஜாப்பே இன்டர்வென்ஷன், அடுத்தவர்களுடைய வந்து உரிமையை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக அந்த மிஸ்ஸிங் லிங்க் இருக்கத்தான் செய்யும். அதை சரிப்படுத்துவது யாருன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரேங்க்ல இருக்கிறவங்க தான் வந்து இதையெல்லாம் சரிப்படுத்தணும். இல்லைன்னா அந்த வந்து மிஸ்ஸிங் லிங்க் இருந்துகிட்டு தான் இருக்கும். மக்கள் வந்து ஒரு போலீஸ் மேலே ஒரு அவநம்பிக்கையோடு தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய செயல்பாடுகளும் சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி ஆகி போயிடுது. மக்கள் வந்து அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனே போலீஸை வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். போலீஸ்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சரி பண்ணலாம். இப்போ மக்கள் வந்து போலீஸை நம்பி இருக்காங்க. ஏதாவது தவறு நடந்தால் போலீஸ் வந்து காப்பாற்றுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அதுவும் மெயினாக பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது போலீஸ் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் இருக்கும்போது, இருந்தாலும் தப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கு வந்து எப்போவுமே முதலிடம் கொடுக்கணுங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த சமூக ஊடகங்களுடைய தாக்கம், இளைஞர்கள் வந்து போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாகி கிடத்தல், அப்புறம் இந்த மாதிரி ஆபாச படங்கள் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி பொர்னோகிராஃபி, இது போன்ற விஷயங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறதுனால அவங்களுடைய எண்ணமே வந்து சரியில்லாமல் போயிடுது. பெண்ணை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் பார்க்குறான் நிறைய பேர். அதை வந்து தடுக்கக்கூடியதை வந்து இது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், காவல்துறை. இப்போ காவல்துறைக்கு ஒரு புகார் வந்துச்சுன்னா அதை உடனடியாக வந்து அட்டன் பண்ணணும். நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு சாதாரண விஷயமா விட்டுட்டு வேற மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு போயிடுறாங்க. அதனால இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு வந்து அது ஒரு ஊக்கத்தை தந்துடுது. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன செய்ய முடிஞ்சது உங்களால் அப்படின்னு அவன் வந்து மறுபடியும் மிரட்டுவான். இது நடக்க விடக்கூடாது. இது வந்து சில சமயங்களில் நடக்குது, அல்லது ஒரு சிலர் சொல்லுவாங்க பல சமயங்களில் இப்படி தான் சார் நடக்குது அப்படின்ட்டு. நான் எல்லாம் இருந்தப்போ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நான் விடவே மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு வந்து பிரச்சனைன்னு சொன்னால் அடுத்த நாள் நடவடிக்கை எடுத்து ரிசல்ட்டை கொடுக்கணும். அது மாதிரி அடுத்த வாரம் போயிட்டு வாட்ச் பண்ண சொல்லுவோம். மறுபடியும் அந்த அக்யூஸ் ஃபெல்லோ வந்து மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணுறானா, போலீஸ்க்கு போய் தகவல் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பர்சனலாக எடுத்துகிட்டு பண்ணனா தான் முடியுமே ஒழிய, ஒரு அதிகாரியாக உட்காந்துட்டு வந்தேன் போனேன்னு எல்லாம் பண்ணணும்னா நம்ம வந்து நிச்சயமாக பொதுமக்களுக்கு உதவ முடியாது, குற்றங்களை குறைக்க முடியாது. பொதுவாக இப்போது நிறைய இடத்துல இந்த பெண்ணுடைய கொலை வழக்குலேயே எடுத்துக்கிட்டால், அந்த பெண் ஏன் அந்த டைமில் அங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன வேலை, இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் வந்தது. ஃபுல்லாகவே விக்டிமை சார்ந்து, அவங்க பாதிக்கப்பட்டவங்களை சார்ந்தே நிறைய கேள்விகள், அவங்க திருப்பவுமே அவங்க பண்ணது தான் தப்புன்ற மாதிரி இருக்குது. பெண்கள் சைடில் தப்பு இருக்கா சார் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம்? பெண்கள் சைடில் எப்படிங்க தப்பு இருக்க முடியும்? இந்த பொண்ணை பொறுத்தவரை வந்து 36 மணி நேரம் டியூட்டி, 48 மணி நேரம் டியூட்டி போடுறான். 36 மணி நேரம் தூங்காமல் இருக்கணும். அப்போ இடையில கொஞ்ச நேரம் அந்த பேஷன்ஸ் இல்லாத நேரத்தில் போய் தூங்கிட்டு வர்றதுக்கு தான் தோணும் மனிதனுக்கு. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. பெண்களை தப்பே சொல்லக்கூடாது. பெண்களை வந்து எப்படி வேணாலும் ஆடை அணிஞ்சிட்டு போகலாம். ஏன் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் நாடுகளையோ மற்ற எந்த நாடுகளும் எடுத்துங்க, மேலை நாடுகளில் ஃபுல்லாக வந்து பிக்னிஸ் மாதிரி தான் போட்டு போகிறாங்க. நீங்கள் பீச்செல்லாம் போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, வெறும் பிக்னி தான் இருக்கும். அதுக்காக போய் அங்கே வந்து எல்லாருமே வந்து பெண்களை குறை சொல்ல முடியுமா? ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்தீங்க, நான் எங்கே பார்த்த உடனே எங்களுக்கு ப்ரொவோக் ஆகிறோம். ஆண்களோ அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர்கள் அவருடைய மனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறமை இருக்கணும். இல்லைன்னா மற்றவர்கள் கட்டுப்படுத்தணும், பெற்றோர்கள் கட்டுப்படுத்தணும். நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபீல் பண்ணுறது, ஒரு குற்றவாளி நம்ம குடும்பத்திலேருந்து வந்தான்னா அந்த குடும்பத்துக்கு தண்டனை கொடுக்கணும். நார்த் கொரியாவில் அப்படி தான் கொடுக்குறான். நார்த் கொரியாவில் ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான்னா அந்த குடும்பம் மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தில் இருக்கிறவனுடைய அவங்க மூதாதையில் யாராவது உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். அதனால குற்றமே கிடையாது. இது வந்து ரொம்ப சட்டத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னா குடும்பம் முதல்ல வந்து ஒரு பொறுப்பாக இருக்கணும். தன்னுடைய பையன் சரியில்லை அப்படிங்கிறது யாருக்கு முதல்ல தெரியும்? அப்பா அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா? தன்னுடைய பையன் சரியில்லைன்னா அவங்களே வந்து புகார் கொடுக்கணும். இந்த மாதிரி அவன் நடந்துட்டு இருக்கான், இவனால் வந்து மற்றவங்களுக்கு ஆபத்து, இவனை உள்ளே பிடிச்சி போடுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெற்றோர்களுக்கு வரணும். இப்போது எனக்கு என்னென்னா, ஒரு நாளும் நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் சோன்னு பேரை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய தருவாயில் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. குற்றங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாலியல் வன்கொடுமை மட்டும் அவ்வப்போது இருக்குது. இதை முக்கால்வாசி ஃபுல்லாக குறைக்கிறதுக்கோ இல்லை இதை தவிர்க்கிறதுக்கோ என்ன வழின்னு நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை வந்து தடுக்கணும்னு சொன்னால் ஒன்று மக்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வு. நான் சொல்கிறது வந்து மைல்டு ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்து பண்ணக்கூடியது ஒரு வார்ம்-அப் மாதிரி விழிப்புணர்வு பெண்கள் மத்தியில். இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆண்கள் மத்தியில், அதாவது வல்னரபிள் குரூப்ஸ்னு ஒன்று இருக்குது, வல்னரபிள் பர்சன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து பொட்டன்சியல் பெர்பட்ரேட்டர்ஸ், பொட்டன்சியல் அக்யூஸ்ட், இவனெல்லாம் வந்து குற்றம் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறத நம்ம வந்து லிஸ்ட் எடுத்துடணும். ஒரு ஸ்கூலில் போனீங்கனாலே தெரியும், இந்த ஸ்கூலில் இந்த கிளாஸில் இவன் தான் வந்து சேட்டை பண்ணுவான், இவன் தான் இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அந்த டீச்சர்ஸுக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க 3 பேர் சேர்ந்து ரைட் ஃப்ரம் ஸ்கூல்ஸ், காலேஜ்
யார் யார் சரியில்லையோ மாணவர்களை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். நீங்கள் குற்றம் செஞ்ச பின்னாடி அவனை பிடிச்சி உள்ளே போடுறதை விட குற்றம் செய்யாமலே தடுப்பதற்கு முதல்லயே வந்து அடையாளம் கண்டு அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் ஆலோசனையெல்லாம் சொல்லி அவனை திருத்தணும். அதுக்கு மேலே வந்து திருதலைன்னு சொன்னால் அவனை உள்ளே பிடிச்சி தான் போடணும். இதையெல்லாம் மீறி குற்றம் செய்கிறான்னா அவனுக்கு தண்டனை வந்து மிக கடுமையான தண்டனை இருக்கணும். 1 monthல வந்து விசாரணை முடியணும். ஒரே மாதம் டைம் லிமிட் கொடுத்துடணும். 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஒரே மாதத்தில் தண்டனை. அந்த தண்டனை எப்படி இருக்கணும்னா கற்பழித்தவனுக்கு வந்து மரண தண்டனை,